ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வான்சிறகுகள் சேனலில் பன்னீர் வச்சு எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா உருக்கிக்கலாம். உருக்குனதுக்கப்புறமா இதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3லேருந்து 4 பல் பூண்டும் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்தளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இந்தளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூடவே பழுத்த தக்காளியாக 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வதக்குங்க. தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு மொத்த டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது இந்த பேஸ்ட்டு தான். ஸோ இதை நம்ம கரெக்டாக வதக்கி நம்ம எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருக்குது அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி என்னை மாதிரி பவுட்ரு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு அதே பேனில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கும் வந்து பட்டரே கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ஹோல் கரம் மசாலாவும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வலிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சீனி வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இனிப்பு சுவையை வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோக குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்தது அது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கொதித்து வற்றி வரும்போது ரொம்ப கெட்டியாக வந்துடும். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லிட்டு போட்டுட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஊடால ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் அடிப்பிடிச்சிரும். ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போடலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து அசிகா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு குட்டி குட்டியாக. அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு நம்ம அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பன்னீரும் அந்த மசாலாவோட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக வெந்து சாஃப்டாக கிடச்சிருக்கும். இந்த டைமில் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி தான் சேர்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டு அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மளிகை கடைகள்லையும் கிடைக்கும். இதோட விலையும் ரொம்பவே கம்மி தான். ஸோ இதுவும் நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுட சுட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.